வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டைம் அவுட்னா என்ன? செட் இன்டர்வல்னா என்ன? அப்படின்றத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ 2த்தையுமே வந்து தியரியா என்ன அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ஸோ அப்புறமா நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இதுல என்ன இருக்கு? செட் டைம் அவுட்ட வந்து எப்ப யூஸ் பண்ணணும்? செட் இன்டர்வல எப்ப யூஸ் பண்ணணும்? ஸோ 2த்துக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? அப்படின்றத பத்தி ஃபுல்லுமே டீட்டெயில்டா வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து பாருங்க. நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொரு வீடியோஸையுமே வந்து ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி இந்த கான்செப்ட வந்து ரொம்ப டீப் டவுனா போய் சும்மா மேலோட்டமா இல்லாம ஒவ்வொரு கான்செப்டையுமே டீப் டவுனா போய் பேசியிருக்கோம். நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து செட் டைம் அவுட்னா என்ன? செட் இன்டர்வல்னா என்ன? அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளாக் ஸ்கிரீன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். செட் டைம் அவுட் அண்ட் செட் இன்டர்வல். ஸோ ஓகே. இந்த செட் டைம் அவுட்னா என்னன்னா, இந்த 2மே வந்து செட் டைம் அவுட்டும் சரி, செட் இன்டர்வலும் சரி. 2மே வந்து இந்த டைமிங் ஃபங்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிங்க்ரோனஸா வந்து ஒரு டிலேலயோ, இல்ல வந்து ஒரு ரெகுலர் இன்டர்வல்லயோ அந்த கோட் வந்து ரிப்பீட்டடா வந்து ஒர்க் ஆயிட்டே இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து 2மே இதுக்கு தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செட் டைம் அவுட்னா என்ன அப்படின்றத வந்து பார்த்தரலாம். அப்புறமா நம்ம செட் இன்டர்வல்னா என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டைம் அவுட்ட வந்து வைக்கிறேன். ஸோ செட் டைம் அவுட். இந்த செட் டைம் அவுட் மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு 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 பீஸ் ஆஃப் கோட் வந்து இல்ல ஒரு ஃபங்ஷனோ அது வந்து ஒரு வாட்டி நடக்கணும். ஆனா வந்து ஒரு டிலே வச்சு நடக்கணும். அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் ஒரு விஷயம் என்ட்ட வந்து சொல்றாங்க. இந்த வொர்க்க வந்து முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் இத வந்து முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இதுதான் நான் அந்த 5 நிமிஷம்ன்றது இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து செட் டைம் அவுட். அதாவது வந்து நான் அந்த 5 நிமிஷம் கழிச்சு அந்த வேலைய நான் வந்து செஞ்சு முடிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து செட் டைம் அவுட். ஸோ இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் இங்க வந்து எழுதுறேன். அத வந்து அதுக்கப்புறமா வந்து சின்டாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம். ஸோ செட் டைம் அவுட். உள்ள வந்து ஃபங்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டிலே வந்து குடுக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, 5 நிமிஷம் கழிச்சு அந்த வேலைய செய்றேன்னு சொல்லிட்டு. 5 நிமிஷமோ, 2 நிமிஷமோ, 1 நிமிஷமோ, 1 செகண்டோ. ஸோ அந்த டிலே வந்து இருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்குமென்ட் 1 இருக்கும். ஆர்குமென்ட் 2 இதே மாரி எக்ஸெட்ரா எவ்வளோ வேணா வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து செட் டைம் அவுட் ஃபங்ஷன். இதுல வந்து இந்த ஃபங்ஷன்றது இருக்குல்ல, அது வந்து என்ன அப்படின்னா, நம்ம என்ன ஒரு கோட வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நெனைக்கிறோம்ல, அதுதான் வந்து அந்த ஃபங்ஷனு. ஸோ டிலேன்றது தான் வந்து நம்ம வந்து டைம். அதாவது வந்து இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல வந்து குடுக்கணும். அதாவது வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணும் இந்த ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் ஆகறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ட்ட ஒரு வேலைய குடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் செய்றேன் அப்படின்னா, அந்த 5 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் 5 நிமிஷம் செஞ்சு முடிச்சோனே அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 3வது வந்து இந்த இதெல்லாம் வந்து ஆர்குமென்ட் 1, ஆர்குமென்ட் 2 இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் ஆர்குமென்ட்ஸ் தான். நம்ம வேணும்னா பாஸ் பண்ணலாம். இல்லன்னா வேணாம்னா அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ ஓகே. தியரியா பார்க்குற வரைக்கும் ஓகே. இத நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட விஎஸ் கோட வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு இங்க ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து console.log ஆஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இண்டிகேட் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து நான் டிலே வந்து குடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட் டைம் அவுட் வந்து குடுக்குறேன். ஸோ செட் டைம் அவுட்ல நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திருந்தோம். ஸோ இத வந்து போட்டாச்சு. இதுதான் வந்து ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் வந்து அனானிமஸ் ஃபங்ஷனா வந்து இருக்கு. ஸோ நான் இங்க வந்து டிலே வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சின்டாக்ஸ்ல வந்து பார்த்திருந்தோம். நான் இங்க வந்து மில்லி செகண்ட்ஸ்ல குடுக்கணும். ஸோ நான் 2000 மில்லி செகண்ட்ஸ்னா 2 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 2000 அத வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதுக்குள்ள வந்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக நான் இங்க ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக் போடுறேன். ஸோ கன்சோல் லாக்ல வந்துட்டு எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து போட்டுக்கிறேன். அப்புறம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் கன்சோல் லாக்ல வந்துட்டு எண்ட் அப்படின்ற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து எந்த ஆர்டர்ல வந்து நடக்குது, என்ன நடக்குது அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இந்த செட் டைம் அவுட்ன்றது நான் தியரியா சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கன்சோல் லாக் வந்து பிரிண்ட் ஆகும். கன்சோல் லாக் வந்து ஸ்டார்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து எதுக்காகவும் வந்து வெயிட்டே பண்ணாது. ஸோ லைன் பை லைனா வந்து எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும். ஸோ எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செகண்ட்ஸ் டிலே வந்து இருக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 செகண்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல போய் ஹோல்ட் ஆகி இருக்கும். ஸோ அந்த கால் ஸ்டாக்னு சொல்லுவோம். அதுல வந்து இருக்கும். அது முடிஞ்சு இந்த இது வந்து நடந்ததுக்கு அப்புறம் இந்த கன்சோல் லாக் வந்து எண்ட்ன்றது பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் 2 செகண்ட் கழிச்சு இது பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் ஸ்கிரீன்ல வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து என்னோட அந்த ஃபர்ஸ்ட் கன்சோல் லாக். ஸோ இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். லைன் நம்பர் 11 வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆயிடும். அப்புறம் வந்துட்டு எனக்கு இங்க வந்து லைன் பை லைனா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டே இருக்கும். ஸோ இங்க இந்த 2 செகண்ட்ஸ் டிலே இருக்குல்ல, அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு இடத்துல வந்து போய் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட சும்மா கால் ஸ்டாக் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து வச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்து என்னோட அந்த இதுல வந்து ஹோல்ட் ஆகி இருக்கும். அந்த செட் டைம் அவுட்ன்றது வந்து அந்த 2 செகண்ட்ஸ் டிலே வந்து இங்க வந்து ஹோல்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் லாக் ஆஃப் எண்ட் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ நான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ட் வந்து அதாவது 3 வந்து பிரிண்ட் ஆயிரும். ஸோ அந்த 3 அதாவது எண்டுன்றது பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் 2 செகண்ட் டிலே கழிச்சு எனக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகி இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான் வந்து இது நடக்கும். ஸோ இதை நம்ம வந்து யூஐல போய் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் டெவலப்பர் டூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எண்ட் வந்துருச்சு. அப்புறம் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதுல வந்து முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நிறைய கன்சோல் லாக் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ்ன்றது இருக்குல்ல. ஸோ இது 2 செகண்ட் கழிச்சு இதுக்கப்புறம் வந்து எத்தனை கன்சோல் லாக் வேணா இருக்கலாம். ஆனா அந்த 2 செகண்ட் முடிஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் இது பிரிண்ட் ஆயிரும். அப்புறம் தான் அந்த கன்சோல் லாக்ல உள்ளதெல்லாம் வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்படிதான் வந்து இது வந்து நடக்கும். ஸோ நம்ம வேணா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்துட்டு இதை காப்பி பண்ணி ஒரு 5 வாட்டி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா N1, N2, N3 இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் வந்து வைக்கிறேன். ஸோ N5, N6, N7. ஸோ இந்த இடத்துல 44 போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல 4 அந்த மாதிரி போகும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் நடக்கும், அப்புறம் எண்ட் நடக்கும். அது நடந்துட்டே இருக்கும். லைன் பை லைனா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். 2 செகண்ட்ஸ் கழிச்சு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது வந்து உள்ள பூந்துரும். அப்புறம் தான் என்னோட மீதி இருக்கிற கன்சோல் லாக்லாம் வந்து நடக்கும். ஸோ ஓகே, இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை நம்ம போய் யூஐல போய் பார்த்துடலாம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது எல்லாமே லைன் பை லைனா நடந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 செகண்ட்ஸ் டிலே கழிச்சு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து செட் டைம் அவுட்ன்றது. இதுலயே நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம்னு சொன்னேன்ல. ஸோ அதையுமே வந்து வச்சு எப்படின்றத வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு காட்டிடுறேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இது தேவையில்ல. ஸோ இதுவுமே தேவையில்ல. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் என்ன வைக்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீட்ன்ற மாதிரி வைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சும்மா வந்துட்டு ஹலோ என்ன நேமோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ நான் அந்த நேம் வந்து பேராமீட்டர்ல வந்து வாங்கிக்கிறேன். ஸோ வாங்கிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து கன்சோல் லாக்ல வந்து கொடுக்குறேன். ஸோ கன்சோல் லாக்ல வெறும் நேம்ன்றதை கொடுக்காம நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த பேக் டிக்ஸ் போட்டு ஹலோ நம்ம இந்த மாதிரி பேக் டிக்ஸ் போடும்போது இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து இந்த ஹலோ என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து பிரிண்ட் ஆயிடும். ஸோ ஓகே, இதை நான் வந்து இந்த செட் டைம் அவுட்ல தானே வச்சு கொடுக்கணும். ஸோ அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனை வந்து பாஸ் பண்றேன். போன எக்ஸாம்பிள்ல நம்ம வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் போட்டிருக்கோம். இதுல வந்து ஒரு நேம்டு ஃபங்க்ஷன் வந்து போடுறோம். ஸோ கிரியேட் அப்புறம் வந்து ஒரு 30,000னா 3 மில்லி செகண்ட் சாரி ஐ மீன் 3 செகண்ட்ஸ் டிலே. அப்புறம் வந்து நான் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ நான் நேம் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்றத நம்ம யூஐல போய் பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். ஸோ இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்றேன். பண்ணோனே தெரிஞ்சிடும். ஒரு 3 செகண்ட் டிலே கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஹலோ அஸ்வின் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி வந்துட்டு என்னால வந்து ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியும் என்னால வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆனா ஆர்குமெண்ட்லாம் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ண வேணான்றது அது உங்க இஷ்டம் தான். சரி ஓகே, இந்த டைம் அவுட்டை வந்து கிளியர் பண்றது, அதாவது வந்து ஒரு டைம் அவுட் வந்து இருக்கு. அதை வந்து கிளியர் பண்ணணும்னாலோ இல்ல கேன்சல் பண்ணணும்னாலோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை வந்துட்டு ஜஸ்ட் இங்க வந்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு செட் டைம் அவுட் வந்து எழுதிக்கிறேன். ஸோ செட் டைம் அவுட்டுக்கு ஃபர்ஸ்ட் இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனா வந்து எழுத போறேன். ஸோ எழுதிட்டு நான் இங்க வந்து டிலே கொடுக்கணும்ல. ஸோ நான் டிலே வந்துட்டு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து டிலே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இங்க வந்து கன்சோல் லாக்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஓன்ட் எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். பட் இதுல வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து இதை வந்து ஒரு வேரியபிள் வைக்கணும். ஏன் வைக்கணும் அப்படின்னா, நான் அப்பதான் வந்து கிளியர் பண்ணும்போது இதை ஒரு அனானிமஸாவே இருந்துச்சு அப்படின்னா என்னால அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் என்னால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கான்ஸ்ட் டைம் அவுட் ஐடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு கான்ஸ்ட் டைம் அவுட் இல்ல டைம் அவுட் ஐடி எப்படி வேணா வச்சுக்கலாம். ஸோ டைம் அவுட் ஓகே டைம் அவுட் ஐடி. ஸோ இது வந்து வச்சாச்சா. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளியர் வந்து கொடுத்துறேன். ஸோ கிளியர் டைம் அவுட் இந்த மெத்தட பாஸ் பண்ணி நான் அந்த டைம் அவுட் ஐடி இருக்குல்ல, இதை வந்து இங்க பாஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ நான் போய் ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 செகண்ட் கழிச்சு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்து நடக்கவே நடக்காது. நான் வேணா இந்த டைமை வந்து குறைச்சும் வேணாலும் காட்டுறேன். இப்போ வந்து 1000 செகண்ட்ஸ் ஐ மீன் 1000 மில்லி செகண்ட்ஸ்னா 1 செகண்ட் டிலே வச்சு கூட காட்டுறேன். ஸோ இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் வந்து ஒரு ஹார்ட் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ பண்ணாலுமே எனக்கு வந்து இது வந்து எக்ஸிக்யூட் ஆகவே ஆகாது. ஸோ நான் இப்போ இது வந்து கொடுக்காம இப்போ கிளியர் டைம் அவுட் கொடுக்காம வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ போய் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். என்ன நடக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த 1 செகண்ட் கழிச்சு திஸ் ஒன்ட் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதே நான் வந்து இப்போ இந்த கிளியர் டைம் அவுட் கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ இப்படிதான் வந்து என்னால வந்து கேன்சல் பண்ண முடியும் இந்த டைம் அவுட்ன்றத. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செட் இன்டர்வல்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம்.
ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே. ஓகே, 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 ஓகே. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட செட் இன்டர்வல்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ செட் இன்டர்வல். ஸோ இந்த செட் இன்டர்வல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, இது வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு பீஸ் ஆஃப் கோடோ இல்ல ஒரு ஃபங்ஷனோ இருக்கு அப்படின்னா, அது வந்து ரிப்பீட்டடா அந்த டைம் பீரியட்ல வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள்க்கு நம்ம வந்து ஸ்கூலோ இல்ல காலேஜோ வந்து எடுத்துப்போமே. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 2 பீரியடுக்கு ஒரு வாட்டி வந்து நமக்கு வந்து ஒரு சின்ன பிரேக் விடுவாங்க. அப்புறம் ஒரு 2 பீரியட் கழிச்சு லஞ்ச் வரும். அப்புறம் ஒரு 2 பீரியட் கழிச்சு மறுபடியும் ஒரு பிரேக் வரும். அப்புறம் 2 பீரியட் கழிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துருவோம். ஸோ இந்த 2 பீரியடுக்கு நடுவுல அந்த பிரேக் குடுக்குறாங்கல்ல, ஸோ அந்த பிரேக் தான் வந்து நம்ம வந்து இந்த செட் இன்டர்வல்ல வந்து குடுப்போம். ஐ மீன் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம் கேப்ல திருப்பி திருப்பி அது வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்றோம். அந்த நான் இப்போ வந்து ஒரு ஒரு 40 அதாவது 40 மினிட்ஸ் அப்படின்னு குடுத்துட்டேன்னா, அந்த 40 மினிட்ஸ் கழிச்சு அது திருப்பி நடக்கும். ஸோ மறுபடியும் ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு அது திருப்பி நடக்கும். ஸோ செட் டைம் அவுட்ன்றது ஒரு வாட்டி தான் நடக்கும். அந்த 5 நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அந்த அந்த இடத்துல வந்து நடந்து முடிஞ்சிரும். பட் இந்த செட் இன்டர்வல் என்ன பண்ணும் அப்படின்னா, பேருக்கு ஏத்த மாரி தாங்க. ஸோ இப்ப நான் எத்தன நிமிஷம் வந்து ஒரு 2 நிமிஷம் குடுக்குறேன்னா, 2 நிமிஷம் கழிச்சு அது திருப்பி, திருப்பி, திருப்பி அது நடந்துட்டே தான் வந்து இருக்கும். ஸோ ஓகே. இதுக்கு வந்து ஒரு சின்டாக்ஸ் இருக்கும்ல. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ செட் இன்டர்வல் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்ஷன் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து நம்ம அந்த இன்டர்வல் என்ன குடுக்கணுமோ அத வந்து குடுக்கணும். ஸோ அங்க வந்து டிலேன்றது இருக்கும். 5 செகண்ட் 5 நிமிஷம் அந்த மாரி 5 செகண்ட் அந்த மாரி இருக்கும். இதுலயுமே இன்டர்வல் வந்து என்னன்னா திருப்பி திருப்பி நடக்கும்ல. ஸோ அதனால இது வந்து இன்டர்வல். ஸோ இதுல வந்து என்ன குடுக்க போறோம் அப்படின்னா, ஆர்குமென்ட் 1, ஆர்குமென்ட் 2 அப்படியே தான் வந்து இருக்க போகுது. ஸோ அண்ட் சோ ஆன். எவ்வளவு வேணா வந்து குடுத்துக்கலாம் நம்ம. ஸோ ஓகே. இப்ப இதுல வந்து இந்த ஃபங்ஷன்றது இருக்கும்ல. ஸோ பேருக்கு ஏத்த மாரி தானே. ஸோ ஃபங்ஷன்றது அந்த ஃபங்ஷன் நம்ம செட் டைம் அவுட்ல பார்த்த மாரி தான். எந்த ஃபங்ஷன் வேணுமோ அத எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. இன்டர்வல் எதுக்கு அப்படின்னா, நான் அந்த சொல்லியிருந்தேன்ல அந்த டைம் வந்து இந்த மில்லி செகண்ட்ஸ்ல தான் வந்து குடுக்க போறோம். ஒவ்வொரு வாட்டியும் இப்ப 40 நிமிஷம்னா, திருப்பி ஒரு 40 நிமிஷம் கழிச்சு அது நடக்கும். திருப்பி ஒரு 40 நிமிஷம் கழிச்சு நடக்கும். ஸோ இந்த மாரி இடத்துல வந்து இது வந்து வொர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்குமென்ட் 1, ஆர்குமென்ட் 2 அதே மாரி தான் ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா பாஸ் பண்ணிக்கலாம். வேணாம்னா வேணாம் தான். ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துரலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பேசிக்கான ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். நான் இங்க போயிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிட்டு லெட் டைமர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இல்ல கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 ஏன்னா ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து சிம்பிளா இருக்கும். ஸோ கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் இன்டர்வல் ஐடி அப்படின்ற மாரி வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். இல்ல இல்ல இன்டர்வல் ஐடி ஓகே. இன்டர்வல் ஐடின்றத வச்சுட்டேன். ஸோ இதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட செட் இன்டர்வல் எழுத போறேன். இது வந்து ஒரு அனானிமஸ் ஃபங்ஷனா இருக்க போது. ஸோ இத வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து அந்த இன்டர்வல் குடுக்கணும்ல. ஸோ நான் இங்க வந்து 1000 மில்லி செகண்ட்ஸ் அதாவது வந்து 1 செகண்ட் அதாவது இன்டர்வல்ல வந்து குடுக்குறேன். ஸோ இங்க குடுத்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இங்க இந்த கவுண்டர் பிளஸ் பிளஸ் வந்து பண்ணி விடுறேன். கவுண்டர் வந்து இன்கிரிமெண்ட் பண்ணி விடுறேன். அது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, console.log வந்து போடுறேன். ஸோ அதுல வந்து ஜஸ்ட் வந்து கவுண்ட்ன்றத போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து பேக்டிக்ஸ்ல குடுக்கணும். ஸோ ஓகே. இங்க வந்து போட்டு கவுண்டர்ன்றத வந்து குடுத்துறேன். ஸோ இங்க பேக்டிக்ஸ் இங்க க்ளோஸ் பண்ணிடணும் அந்த பேக்டிக்ஸ. ஸோ இந்த பேக்டிக்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு தெரியலன்னா, அந்த டேபுக்கு மேல வந்து இருக்கும். ஸோ அதுல தான் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஓகே. இப்ப இத வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து இது முடிக்கணும் அப்படின்னா, அத ஸ்டாப் பண்ணணும்ல. ஸோ இது ஏன்னா 1000 செகண்ட்ஸ் கழிச்சுன்னு திருப்பி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஸ்டாப் பண்ணணுன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இப்ப கவுண்டர் வந்து ஒரு 5 வரைக்குமோ இல்ல ஒரு 10 வரைக்குமோ ஏன்னா 5 வச்சுக்கலாம். ஸோ சிம்பிளா வந்து முடிஞ்சிரும். 5 வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு வந்து இந்த கிளியர் இன்டர்வல் வந்து பண்ணி விட்டுறேன். ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா, கிளியர் டைம் அவுட் வந்து பார்த்திருப்போம். ஸோ இதுல வந்து கிளியர் இன்டர்வல் அவ்வளவுதான். ஸோ இந்த இன்டர்வல் இது இருக்குல்ல. ஸோ இன்டர்வல் ஐடி ஓகே. இத நான் வந்து ஜஸ்ட் வந்து இங்க வந்து பாஸ் மட்டும் வந்து பண்ணி விட்டுறேன். ஸோ இதனால என்ன நடக்குது அப்படின்றத வந்து இதுல போய் யூஐல போய் பார்ப்போம். ஸோ நான் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன். என்ன நடக்குது அப்படின்னா, எனக்கு கவுண்ட் 1, கவுண்ட் 2 ஒரு செகண்ட் டிலே கழிச்சு எனக்கு அதே மாரி வந்துட்டே இருக்கும். ஸோ இப்ப அந்த 5 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம அத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். நீங்க அத குடுக்கல அப்படின்னா, இது வந்து ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த டிலே வந்து 1000 தான் குடுக்கணும்ன்றது கிடையாது. நீங்க எவ்வளவு வேணா குடுக்கலாம். 2000, 3000, 5000 எவ்வளவு வேணா குடுக்கலாம். ஸோ நான் வந்து ஈஸியா வந்து காட்டுறதுக்கு இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு 1 செகண்ட் டிலே வச்சு காட்டுனேன். ஸோ இதே மாரி இப்ப வந்து நம்ம கிளாக்க வந்து இப்ப அப்டேட் பண்றோம்ல. ஸோ இது வந்து இது வந்து ஒரு ரியல் டைம்ல எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம இப்ப வந்து ஒரு கிளாக் ஆப் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு 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 செகண்டுக்கும் அது வந்து திருப்பி திருப்பி வந்து ஓடிட்டே இருக்கணும். ஸோ 10, 1 இல்ல இப்ப வந்து மணி வந்து 3:46 ஸோ 3:40 இங்க பார்த்தீங்கனாலே தெரியும்.
ஸோ இந்த இடத்துல வந்து இங்க ஓடிட்டே இருக்குல்ல 25, 26, 27. ஸோ இத வந்து எப்படி அப்டேட் பண்றோம் அப்படின்னா, இது வந்து இந்த டேட் ஃபங்ஷனாலிட்டிலேயே வந்து இருக்கும். பட் இத வந்து நம்ம மேனுவலா பண்ணலாம் அப்படின்னா, அது வந்து ஒரு 1000 ஐ மீன் இந்த டேட்ட வந்து நான் இங்க வந்து இப்ப இதே இப்படி ஓடிட்டே இருக்கு. இத நான் யுஐல வந்து கொண்டு போய் காட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு தான் வந்து இப்ப இந்த செட் இன்டர்வல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்றத நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்ஷன் போடுறேன். அதுல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ டைம் அப்படின்ற மாரி வந்து இருக்க போகுது. ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட் நவ் இஸ் ஈக்குவல் டூ நியூ டேட். ஸோ அது வந்து வச்சாச்சு. அப்புறம் வந்து கன்சோல் லாக் வந்து எடுக்கிறேன். ஸோ கன்சோல் டாட் லாக் அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவ் இருக்குல்ல. ஸோ இந்த நவ்ன்றது தான் டேட்டே நம்மளோடது இருக்கும். ஸோ அதுல வந்து டூ லோக்கல் நம்மளோட வந்து டைம் ஸ்ட்ரிங் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்னோடது இங்க என்ன ஓடிட்டு இருக்கோ அந்த டைம்க்கு வந்து வரும். ஸோ இதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் இன்டர்வல் வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ செட் இன்டர்வல்ல என்ன இருக்க போது ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போறோம். அப்புறம் வந்து அது வந்து டிலே வந்து ஐ மீன் இன்டர்வல் வந்து பாஸ் பண்ண போறோம். ஸோ 1 செகண்ட் டிலே 1 செகண்ட் இன்டர்வல் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் இப்போ போயிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ 47 இங்க பாத்தீங்கன்னாலும் தெரியும் இது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் 35, 36 இது வந்து அந்த 1 செகண்ட் டிலே கழிச்சு அந்த இன்டர்வல் இது ஆகுதுனால நமக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகி இப்படி வந்து காட்டிட்டு இருக்கு. பட் அதெல்லாம் நடக்குதுன்றது தெரியுதுல்ல. ஸோ இங்க ஒண்ணு முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒண்ணு வரும். ஸோ இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ஒண்ணு வரும். அந்த 1 செகண்ட்ன்றது வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இதுதான் வந்து நான் வந்து சொன்னேன். இதே மாதிரி தான் நம்ம வந்து கிளியர் இன்டர்வல் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ கிளியர் டைம் அவுட்ன்றது நம்ம வந்து செட் டைம் அவுட்ல பார்த்திருப்போம். ஸோ இன்டர்வல்ல செட் இன்டர்வல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிளியர் இன்டர்வல்ன்றது கொடுத்து நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த செட் டைம் அவுட்ன்றது ஒரு வாட்டி தான் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த டிலேக்கு அப்புறம். பட் செட் இன்டர்வல்ன்றது வந்து ஒரு ரிப்பீட்டடா வந்து நடந்துட்டே இருக்கும். அந்த இன்டர்வல்ல வந்து நடந்துட்டே இருக்கும். ஸோ இந்த கிளியர் டைம் அவுட்ன்றத வச்சு நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் செட் டைம் அவுட்ட. கிளியர் இன்டர்வல்ன்றத வச்சு நம்ம வந்து செட் இன்டர்வல வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்ப நான் வந்து இதோட யூஸ் கேஸ்ன்றது என்ன அப்படின்னா, அதாவது வந்து இத எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட் டைம் அவுட் இருக்குல்ல. இப்ப நான் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 5 செகண்ட் கழிச்சு தான் காட்டணும் அப்படின்னா, அந்த மாரி அந்த மாரி இடத்துல வந்து செட் டைம் அவுட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இல்ல ஒரு ஏபில வந்து ஏதாச்சும் ஒரு டிலே வைக்கணும் அப்படின்னாலுமே நம்ம வந்து செட் டைம் அவுட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த செட் இன்டர்வல்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கிளாக்க வந்து பண்றதுக்கோ, இல்ல ஒரு டேட்டா வந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கணும். ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப வந்துட்டு Instagramலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு போஸ்ட் ஃபீட் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்து இதுவாகும். ஸோ இதே வந்து நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கோ, 3 மினிட்ஸ்க்கோ கழிச்சு அந்த டேட்டா வந்து புதுசா என்ன அப்டேட் ஆயிருக்கோ, என்ன லாஸ்ட்டா வந்திருக்கோ அத வந்து அப்டேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த மாரி இடத்துலலாம் வந்து இந்த செட் இன்டர்வல்ன்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ வேற எங்க யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப நம்ம ஓட்டு போட போறோம். அந்த மாரி இடத்துல, இல்ல ஒரு அனிமேஷன்ஸ் ஏதாவது வச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த மாரி நேரத்துலலாம் வந்துட்டு இந்த செட் இன்டர்வல் வந்து பயங்கர யூஸா வந்து இருக்கும். இது 2மே வந்து ஒரு செட் டைம் அவுட்டும் சரி, செட் இன்டர்வலும் சரி, 2மே வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். இத வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.